எனக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்லையே, உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று உள்ள உடைந்த நிலையில இருக்கீங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாது. வாயை திறந்து வேத புஸ்தகத்தை வாசி, துதி. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்க சிறையிருப்பை உடைக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க சிறையிருப்பு மாறும். கர்த்தர் உங்கள் மேல இரக்கமாக இருக்கிறார். தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும், நன்மை வரும். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. மக்கள் உதவி செய்ய யாரும் இல்லையே, உறவினர்கள் இல்லையே என்று உங்களுக்கு அந்த கலக்கம் வேண்டாம். கர்த்தர் இரக்கம் செய்வாரானா உங்களுக்கு வேற எந்த விதத்துல உங்களுக்கு நன்மை வரணுமோ அதுக்கு வேண்டிய வழிகள் கட்டாயம் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால உங்க சிறையிருப்பு இன்னைக்கு உடைவதாக. தேவனுடைய இரக்கம் பலமாக இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பதாக. சந்தோஷத்தோடு தேவனை துதித்து உங்க வேலைகளை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.